இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஈக்குவேஷன் பேஸ்ல இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போடுறேன், மீதி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போடுங்க, சரியா? சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? 3 சட்டைகள் மற்றும் 4 கால் சட்டைகளின் விலை ரூபாய் 3680. இப்போ இந்த இடத்துல நான் சட்டைங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகே? அதே மாதிரி பேண்ட்டுங்கிறத நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? அப்போ நான் 3x 3 சட்டையும் 4 பேண்ட்டும் வாங்கினேன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 3680க்கு ஈக்குவலா இருக்கான். அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2 கால் சட்டைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 கால் சட்டைகள். அப்ப 2 பேண்ட், ரைட்டா? இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னது? 2 பேண்ட். அப்ப 2 பேண்ட் நம்ம என்ன பண்ணணும்? 2yன்னு போடணும், ரைட்டா? ஆமா தானே? நம்ம ஷர்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பேண்ட்டை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2 பேண்ட் 2y பிளஸ் ஒரு சட்டை. ஒரு சட்டைன்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1680. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்திருக்கா? இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஷர்ட்டோட விலை, அதே மாதிரி ஒரு பேண்டோட விலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆமா தானே? இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படி? நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு. இந்த இடத்துல 3 இருக்கா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணலாமா? அப்ப என்ன ஆயிரும்? 3x, இந்த 2ஓட 3யை மல்டிப்ளை பண்ணும்போது 6y, அண்ட் இந்த 1680யோட 3யை மல்டிப்ளை பண்ணும், கரெக்டா? அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது வந்து மைனஸ் ஆயிரும், அகைன் இது மைனஸ், அகைன் இது மைனஸ். 1680 3ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 3 24, மீதி 2, 6 3 18, 0 பேலன்ஸ் 2, அகைன் என்னது? 5. அப்போ இங்கே என்ன வருது? -2y. பெரிய என்னுடைய சைன் தான் போடுவோம். அப்போ -2y. -2y இஸ் ஈக்குவல் டு 5040லேருந்து 3680 மைனஸ் பண்ணும், கரெக்டா? அப்போ இங்கே ஒரு 0, 14 8 போயிடுச்சுன்னா 6, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, அடுத்து 4 வந்துருமா? அப்போ 4ல் 1 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் என்னது? 1360. அகைன் இதுதான் பெரிய எண், அப்போ மைனஸ் வந்திருக்கும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 6 2 12, 8 2 16, ஒரு 0. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்னா என்ன அர்த்தம்? பேண்ட், கரெக்டா? அப்போ பேண்ட்டுங்கிற இடத்துல ஒரே ஒரு ஆன்சர் தான் 680 இருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏவை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஷர்ட்டோட விலையை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க, சரியா? ஆனால் நம்ம எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். இது கிளியரா? ஈக்குவேஷன் சால்வ் பண்றது கிளியரா? ஈக்குவேஷன் சால்வ் பண்றது கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒய்யோட வேல்யூவை எங்கேயாவது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்? எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 1680, கரெக்டா? அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 2 × 680 ஈக்குவல் டு 1680. அப்போ என்ன ஆகும்? 1280. இந்த 2 × 1 680 இருக்குல்ல, அது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? மைனஸ் ஒரு 0, 8 2 16, மீதி 1, 6 2 12 13. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1680லேருந்து 360. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 0, இங்கே 0 1ல், அப்போ ஆன்சர் என்னது? 320. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 320. அப்போ ஷர்ட்டோட வேல்யூ 320 அண்ட் பேண்டோட வேல்யூ எவ்வளோ? பேண்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 680யா? 680. ஸோ ஆப்ஷன் ஏ. போட்டிங்களா? போட்டாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் ஃபுல்லா நீங்க தான் போட போறீங்க. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது புரியுதா? ஈக்குவேஷன் சால்வ் பண்றது புரியுதா? இங்க பாருங்க. ஸோ இப்போ இது போடும். இது நீங்க தான் போட போறீங்க, நான் போட மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க.
சரி, இப்போ இதை நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் நான் போடுறேன் பாருங்க. சரி, 5 வரைக்கோல், அதாவது 5 பென்சில் ப்ளஸ் 4 எரேசரோட விலை 9 ரூபாவா? ஓகே, சாரி, 13 ரூபாவா? 13. அடுத்து 9 பென்சில் 5 எரேஸோட விலை என்னது? 19 ரூபா. சரி, இப்போ இது ஒரு சின்ன மதிப்பாக இருக்கிறதுனால நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இவங்களை வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். பென்சிலுடைய விலையை 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த எரேசரோட விலையை 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சும்மா நானாக வச்சுக்கிறேன், அசியூம் தான். அப்போ என்ன ஆகுது பாருங்களேன், 5 + 8 = 13. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? அதோட நம்ம விட்டுறக்கூடாது, ரெண்டாவது கண்டிஷனையும் செக் பண்ணணும். அப்போ ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணால் என்ன வரும்? 9 × 1 + 5 × 2. சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 9 + 10 = 19 வந்துருச்சா? அப்போ நான் பென்சிலுடைய விலையை 1 ரூபானும் எரேசரோட விலையை 2 ரூபானும் வச்சா எனக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? என்னுடைய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 6 வரைக்கோல், அப்போ 6 × 1. அடுத்து 3 அடிப்பான்கள், அப்போ என்ன அர்த்தம்? 3 × y. அப்போ 6 + 6 = என்னது? 12. புரியுதா? சரி, பெரிய சம்மா இருந்தால் நம்ம வந்து அசம்ஷனில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் ஆகும், சரியா? இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சம்மை நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அசியூம் பண்ணி போட்டுடலாம். புரியுதா? ரெண்டாவது கொஸ்டின் நான் இல்லை மேம் நான் ஈக்குவேஷன்லேயே போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். x = 1ன்னு வரும், y = 2ன்னு வரும். நீங்களா அசியூம் பண்ணிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல். அப்படி வரலைங்கிறப்ப நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? கிளியரா? எஸ் ஆர் நோ? இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி போட்டோன்னு தெரியுதா? 1 நார்மல் மெத்தடில் போட்டிருக்கோம், எலிமினேஷன் மெத்தடில். ரெண்டாவது நானா கெஸ் பண்ணி போட்டிருக்கேன், அசம்ஷன் மெத்தட். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எஸ்எஸ்சி படிக்கிறவங்களாம் வேல்யூ புட்டிங் மெத்தட், ட்ரிக்னாமெண்ட்ரிலலாம் அந்த மெத்தட் நிறையா போடுவாங்க. அல்ஜிப்ராலலாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? ட்ரிக்னாமெண்ட்ரி மெத்தட் போடுவோம், சரிங்களா? ஐ மீன் வேல்யூ புட்டிங் மெத்தட் போடுவோம். எஸ், ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து பாருங்க. ஸோ அகைன், ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் தான் போடணும். 1 minute டைம், டக்குன்னு போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 3 எழுதுகோள்களும் 5 அழிப்பான்களும் சேர்ந்து விலை 34. 2 எழுதுகோள்களும் 7 அழிப்பான்களும் சேர்ந்து 30 எனில் ஒரு எழுதுகோளின் விலை என்ன? ஒரு பென்சிலுடைய ரேட் என்ன? நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. ஸோ வேல்யூ புட்டிங் மெத்தடில் போட்டாலும் சரி, நீங்களா அசியூம் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நான் வந்து ஈக்குவேஷனில் போடுறேன் அப்படி போட்டாலும் சரி, எனக்கு வந்து பென்சிலுடைய ரேட் என்ன, எரேசருடைய ரேட் என்னன்னு சொல்லுங்க. (3x + 5y = 34). 2x + 7y = 30. சரி, இந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 3xன்னு இருக்கா, அப்போ கண்டிப்பாக அதோடைய மதிப்புங்கிறது 3உடைய மடங்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவன் வந்து 5y வரும்போது அவனுடைய ஃபைனல் ஆன்சருங்கிறது எனக்கு என்னன்னு வரணும்? 5உடைய மடங்காக வரணும். ஸோ கெஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. பென்சிலோட விலை எவ்வளோ போட்டாச்சா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டிருப்பீங்க. அப்போ 3 9ன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ING 25ன்னு வரும்.
3 9 25 போட்டால் 34 இதாகுது, டேலி ஆகுது. பட் இவன் வந்து டேலி ஆவானான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பாருங்க, 2 3 6 + 7 5 35 டேலி ஆகலை. அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன்ங்கிறது தப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அந்த ஈக்குவேஷன் மாடலுக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 5y = 34. அடுத்து 2x + என்னது 7y = ஐ திங்க் 30யா 30. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக இந்த 2 3 இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். பண்ணுங்க. ஸோ 6x + 10y = 68. அண்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம 2ஆல் பண்ணும்போது என்ன ஆயிரும், 3ஆல் பண்ணுமா, அப்போ 6x. அடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வந்துடும், 7 3 21. அப்போ 21y, தென் என்னது இங்கே ஒரு 90. அப்போ இது மைனஸ் மைனஸ் மைனஸ், சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 11y வந்துச்சா, மைனஸ் 11y. அண்ட் இவனை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், 22 வருமா, மைனஸ் 22. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ, 2. ஓர் 11 11, ஈர் 11 22. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு 2. அவங்க என்ன கேட்டாங்க, பென்சிலோட வேல்யூ கேட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3x + 5 × 2 = 34ன்னு போடுறேன். அப்போ 3x = 34 - 10. இந்த -10 எப்படி வந்துச்சு, இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10. அப்போ 34 - 10 = 24. அப்போ 3x 24 அப்படின்னா x = என்ன வந்துடும் நமக்கு, 24 / 3 = 8. அப்போ ஒரு பென்சிலின் விலைங்கிறது என்னது, 8. வந்துச்சா, எல்லாருக்கும் வந்துச்சா? போட்டிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம இந்த டைப் பார்த்துருப்போம். சரியா? இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம பார்த்த ஒரு டைப் தான். ஸோ பாருங்க, 21 பேனாக்களின் அடக்க விலை. ஓகே, அடக்க விலைனா என்ன அர்த்தம், சிபின்னு அர்த்தம். ரைட்டா? 21 பேனாக்களின் அடக்க விலை என்பது 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அப்போ 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். இப்போ விற்ற விலைன்னா என்ன அர்த்தம், எஸ்பி. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுலேருந்து நம்ம சிபி எவ்வளோ, எஸ்பி எவ்வளோன்னு எடுக்க சொல்லியிருக்கேன்னா, அப்போ சிபி எவ்வளோ, 20 ரூபா, எஸ்பி எவ்வளோ, 21 ரூபா. ஆமா தானே? அப்போ 20 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு வித்திருக்கேன், லாபமா நட்டமா? 20 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு வித்திருக்கேன், லாபமா நட்டமா? ₹1 லாபம். கரெக்டா? ப்ராஃபிட் வந்து ₹1. சிபி 20 ரூபா, எஸ்பி வந்து 21 ரூபா. அப்போ ₹1 லாபம்னா நம்மளோட என்ன கேட்டிருக்காங்க, லாபம் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது, லாபம் / சிபி. சிபின்னா எவ்வளோ, 20 இன்ட்டு என்னது 100. ஸோ அடிச்சு போட்டால் ஆன்சர் என்னது, 5% லாபம். ஓகே, 5% ப்ராஃபிட். கிளியர்? ஸோ இந்த மாடலில் இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? சிபி 20 ரூபானா எஸ்பி 21 ரூபா. இது எப்படி, ஒருவேளை எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிபியும் எஸ்பியும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எஸ்பி கீழே வந்துருவானா, அப்போ 20 / 21. சிபி 20, எஸ்பி 21. தட்ஸ் ஆல். ஓகே, இது நீங்க தான் போடணும். போடுங்க. போடுங்க. சிபி எவ்வளோ, எஸ்பி எவ்வளவு வந்து லாபமா நட்டமா, அதையுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அண்ட் இங்கே லாப சதவீதம்னே கொடுத்துட்டான், அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் லாபமா நட்டமா நாம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் சிபி எவ்வளோ, எஸ்பி எவ்வளோ. பனிரெண்டு பொருட்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலை சமம். ஓகே, இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். R2 12, I2 10. அப்ப சிபி எவ்வளோ, நான் இது போட மாட்டேன் டெஃபினட்டா. எஸ்பி எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ. வெரி குட். எஸ், ப்ராஃபிட். சிபி வந்து எவ்வளோ வரும், சிபி 5 ரூபாய், எஸ்பி 6 ரூபாய்.
அப்போ சிபியை விட எஸ்பி அதிகமாக இருக்கா, அப்போ வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது, 1 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ 1, அப்போ 1 டிவைடட் பை சிபி தான் போடுவோம். அப்போ சிபினா எவ்வளோ, 5 இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணால் 20% ப்ராஃபிட். கிளியரா? ஸோ இந்த மாடலில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த மாடல் இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. 16 பொருட்களின் அடக்க விலை, 12 பொருட்களின் விற்ற விலை. ஸோ ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நன்னாங்கு 16, முன்னாங்கு 12. சிபி 3 ரூபா, எஸ்பி 4 ரூபா. 1 ரூபா ப்ராஃபிட், 1 ரூபா ப்ராஃபிட். சிபி வந்து 3 இன்ட்டு என்னது 100. சரி, நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. 1/3%ங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும், நமக்கு 33 1/3%க்கு ஈக்குவல். ஆமாம் தானே? 1/3ங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும், 33 1/3%க்கு சமமாக. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா? 100/3. அடுத்து என்ன பேசணும், 66 2/3 is equal to 2/3 பேசியிருக்கோமா? ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே போட்டுருவோம். சரியா? இப்போ அந்த மாடலில் கேட்ட இது இன்னொரு கொஷின். சரி, நல்லா கவனிங்க. 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் எனில் இதில் லாப சதவீதம் 25. ஓகே, அப்போ விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன? சரி, இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க, நான் இத்தனை பொருள் வாங்கினேன், இத்தனை பொருள் விற்றேன், அப்போ லாபமா நட்டமான்னு கேட்டாங்க. அதுவும் சம்டைம்ஸ் அவனே கொடுத்துருவான், லாப சதவீதம் என்ன, நட்ட சதவீதம் என்னன்னு. பட் இந்த இடத்துல கொஸ்டின் ட்விஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் அண்ட் லாபம் தான் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. லாப சதவீதம் 25%ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பொருட்களை வித்திருப்பாங்க, இதுதான் கொஸ்டின். சரியா? ஸோ இது போலாமா? இப்போ நான் சொல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 20 சிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஸ்பி. ஆமாம் தானே? கரெக்டா? அதுலேருந்து சிபி என்ன, எஸ்பி என்ன, லாபமாக இருந்தால் அதோட ஒரு வேல்யூ எழுதுவோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எழுதுனீங்களா 1 2ன்னு, அந்த மாதிரி இங்கே லாபமாக இருந்தால் என்ன, 20%. ஓகே, ஐ திங்க் முன்னாடி கொஸ்டின் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்க, 20 பொருட்களின் வாங்கிய விலை எக்ஸ் பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அண்ட் லாபம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 25% கொடுத்துருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். சரியா? அப்போ இதுல இருந்து சிபி எக்ஸ், ரைட்டா, சிபி எக்ஸ், எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 20. எனக்கு லாபம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லாபத்துடைய வேல்யூ சொல்லுங்கப்பா. சிபி மைனஸ் எஸ்பியா இல்லை எஸ்பி மைனஸ் சிபியா? சிபி மைனஸ் எஸ்பியா இல்லை எஸ்பி மைனஸ் சிபியா? சிபி மைனஸ் எஸ்பியா, எஸ்பி மைனஸ் சிபியா? சி, லாபம்னா நம்ம வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம், ரைட்டா, எஸ்பி மைனஸ் சிபி. அப்போ எஸ்பிங்கிறது எனக்கு 20 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? லாபத்துடைய சதவீதம் கொடுத்துட்டாங்க. சி, லாபம் பர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா என்ன, லாபம் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எனக்கு லாபத்தோட சதவீதம் தெரியும், எவ்வளோ, 25%. அண்ட் லாபத்தோட ஃபார்முலாவும் தெரியும், என்னது, லாபம் டிவைடட் பை என்னது நமக்கு சிபி இன்ட்டு என்னது 100. இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். சி, நல்லா கவனிங்க. 25 25, 4 25 நமக்கு என்னது 100. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவனோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ 80 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு, இவனை இந்த பக்கம் கொண்டு போயிடும், எக்ஸ்.
அப்போ இந்த 4x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 5x. அப்போ 5x is equal to 80. அப்போ x is equal to என்னது 16. அப்போ 20 பொருட்களின் வாங்கிய விலை என்பது எத்தனை பொருட்களின் விற்ற விலைக்கு சமம்? 16 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். கிளியரா? கிளியரா? ஒன்றும் பண்ணலை, எப்பவும் என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் இது எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் வைஸ் போயிடும். சிபி எவ்வளோ, எஸ்பி எவ்வளோ, லாபத்துக்கான ஃபார்முலா என்ன, ஓகே, லாபத்துக்கான ஃபார்முலாவை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ், வெரி குட். ஸோ இதே கொஷினையே அவங்க 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க, சேம் கொஷின். இதுக்கப்புறம் இந்த கொஷினை பார்த்தாலே நம்ம என்னன்னு போட்டுடலாம், 16ன்னு போட்டுடலாம். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ்வலாக ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எடுத்து பாருங்க. 20 சிபி ஈக்குவல் டு 16 எஸ்பின்னு போடுறேன். அப்போ வந்து நான் 5 20 நன்னாங்க 16, எவ்வளோ லாபம்? 1 ரூபா லாபம், ரைட்டா? அப்போ 1/4 × 100ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது? 25% வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடும் எடுத்து போடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. பாருங்க, ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார். பின்பு அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலையாக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை எவ்வளவு மற்றும் லாப சதவிகிதம் எவ்வளவு? போடுவோமா? இந்த கொஸ்டின் போடுவோமா? ஸோ என்னது, என்னுடைய காலையில் நான் இந்த டைப் தான் நடத்தியிருப்பேன், இந்த டைப்போட பேசிக் நடத்தியிருப்போம், ரைட்டா? நம்ம பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே என்னது, நம்ம வேல்யூவே கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார், ஓகே, அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி. அப்போ 30% உயர்த்தினா எவ்வளோ? 130/100. 20% தள்ளுபடி கொடுத்தார். அப்போ 20% தள்ளுபடி கொடுத்தாருன்னா எவ்வளோக்கு வித்திருப்பாரு? 80%க்கு வித்திருப்பார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் நம்மளுடைய ஆன்சர். என்ன ஆன்சர்? செல்லிங் ப்ரைஸ். அப்போது நல்லா கவனிங்க, நான் 1200க்கு வாங்கி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பேன். அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுதான் என்னுடைய ப்ராஃபிட். அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, 1 minute டைம், ட்ரை பண்ணுங்க. இது சிபி, இது ஓவரால் எஸ்பி. 1 minute டைம். வெரி குட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 00க்கு 00 கேன்சல் ஆயிடுச்சு. 12 × 13ங்கிறது ஆக்சுவலி 156, ரைட்டா? ஏன்னா 12 ஸ்கொயர் 144, அதோட ஒரு 12 ஆட் பண்ணுறோம். இன்ட்டு என்னது? 8. ஸோ இதை ஓரளவுக்கு என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் 6 8 48. 8ல் ஏதாவது ஒரு ஆன்சர் முடிஞ்சிருந்தால் அதை மட்டும் நான் போட்டிருப்பேன். பட் இங்கே நமக்கு 2 ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன வரும்? 1248. அப்போ ஒரு பொருளை 1200 வாங்கி 1248க்கு விற்றுருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 48 ரூபா ப்ராஃபிட். டிவைடட் பை சிபி. சிபி எவ்வளோ? 1200 இன்ட்டு 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது? 4%. 4%. அப்போ லாபம் 1248னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லாபம்ங்கிறப்ப மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ 48 ரூபா லாபம். லாபம் சதவீதம்ங்கிறப்போ 4%. எஸ், வெரி குட். அடுத்து போகலாங்களா? இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. சரி, நல்லா பாருங்க, நான் எப்போவுமே என்னோட சிபியை 100ன்னு வச்சுக்கேன், சரியா? அப்போ 100 ரூபா சிபினா 130 ரூபா. 130 120? 130. அப்போது 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 130. அண்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னது? 80. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். ஒரு 0 ஒரு 0 ஒரு 0, 00 00. அப்போ 13 × 8ன்னு போடும்போது 8 3 20. சரி, இல்லை இந்த மாடலில் போட்டாலும் சரி, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? இது பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் யார் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். காலையில் இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் நான் நடத்தினேன்.
ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் என்ன விலைக்கு சட்டையை விற்றிருப்பார்? ஆன்சர். ₹300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? ஆன்சர். $264. மற்றவங்க மற்றவங்க வெரி குட். ஸோ என்ன பண்ணீங்க? எவ்வளோ பர்சன்டேஜ்னு எடுத்தீங்க? 30% வந்து நஷ்டத்திற்கு வித்துறாரு. அப்போது அதை 80/100 நான் போடணும். கரெக்டாக? இதுதான் அவருடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதில் எனக்கு 10% லாபம் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 110/100ன்னு போடுவேன். ரைட்டா? அந்த அமௌண்ட்டு தான் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதை டேரெக்டாக நம்மளால் 80% 300ன்னு எடுத்துக்க முடியாது. ₹300 என்னுடைய அடக்க விலையாக இருந்துச்சு. அதை நான் 80% வந்து விற்றுருக்கேன். அந்த 80%லேருந்து அகைன் எனக்கு என்ன வேணும்? ஒரு 110% வேணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுடைய ஆன்சர். ஆமாம் தானே? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 3 × 8 24. கரெக்டாக? அப்போ 24 × 11. நான் ஏற்கனவே 11 மல்டிபிள்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, 4 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் போடணும். அப்போ ஆன்சர் என்னது? 264. ஓகே, கிளியரா? நான் போட்ட மாதிரி டைரெக்டாக போட முடியாது. சரியா? அவங்க வந்து 80% வந்து 300ன்னு கொடுக்கல. ஒருவேளை நான் 20% நஷ்டத்திற்கு வித்துட்டேன். ஓகே, அது இன்னொரு 10% வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 80/100 × 110/100. சரியா? எஸ், வெரி குட், சூப்பர். அண்ட் இது இந்த கொஷின் இதெல்லாம் ஈஸி தானே? மதிப்பு கூட்டு வரியுடன், ஓகே, வேல்யூ ஆடட் டேக்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம கட்டுறது எல்லாமே டேக்ஸில் வருது இல்லை? ஜிஎஸ்டி, எஸ்டிசிடி அந்த மாதிரி. ஓகே, மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9,720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அடக்க விலை என்ன? டைரக்டாக நம்ம ஆன்சர் சொல்லிடலாமா? அதை பர்சன்டேஜ் வைஸ் இந்த 9,720 எவ்வளோன்னு சொல்லுங்க. பர்சன்டேஜ் வைஸ் இந்த 9,720 என்னன்னு சொல்லுங்க. ஸோ 8% வந்து டேக்ஸ் அப்படின்னா 108% தான் எனக்கு என்னவா இருக்கும்? 9,720 இருக்கும். ரைட்டா? ஆமாம் தானே? மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9,720. அப்போ 8% டேக்ஸ்னால் என்னோட 108% தான் 9,720. அப்போ எனக்கு வந்து வெறுமனே அந்த பொருளுடைய விலை வேணும். வெரி குட் மேம். அப்போ 100% எவ்வளோ? சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுடைய ஆன்சர். ஆமாம் தானே? கரெக்டா? ஸோ 108 × 9ன்னு போடுங்க. 9 72. ஸோ 7 2 9 9. அப்போ இவன் 1 டைம், இவன் 9 டைம். அப்போ இங்கே ஒரு 00. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் அது 9,000. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின். ஆமாம் தானே? ஸோ இப்போ இது நம்ம பார்த்த கொஷின் இவன் டைரக்டாகவே கேட்டிருக்கான். என்னன்னு பாருங்களேன். முன்னாடி விற்ற விலை எவ்வளோன்னு கேட்டாங்க. இங்கே ஜஸ்ட் லாபம் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 1200 × 130/100 × என்னது? 80/100. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு ஆன்சர்? சம்வாட் 1248 வரும். நான் இதுக்கு தான் சொன்னேன். இப்போ இங்கே வந்து விலை கேட்கல. அப்போ விலை கேட்கலைங்கிறப்போ நான் விலையை பற்றிலாம் போட மாட்டேன். நான் நேராக 100 130/100 × என்ன போடுவேன்? 80/100ன்னு போடுவேன். அப்போது 00க்கு 00 கேன்சல். 1 0 1 0 1 0 1 0. 8 3 24 மீதி 2. 1 3 1 8 8 1 0. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம்? 4% லாபம். ஸோ நமக்கு விலை தேவையில்லைங்கிறப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம்? அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமாம் தானே?
அவன் விற்ற விலை எவ்வளோன்னு கேட்டாதான் எனக்கு 1248. அந்த 48ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். இவன் கேட்டது வெறுமன லாபம் சதவீதம். லாபம் சதவீதம் டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது பாருங்க, சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார். இனி நட்ட சதவீதத்தை காண்க. இதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். போடுங்க. அறநூறு குறைச்சி விட்டுருக்காரு, நட்ட சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 600 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், 5000மா, 5000 இன்ட்டு என்னது 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ. அடுத்து இவனை சிம்பிளிஃபை பண்ணால் 12×60. அவ்வளோதானே? ஆமாம் தானே? அவங்க கேட்டிருக்கிறதே நட்ட சதவீதம் என்ன, 600 குறைச்சி விற்றுருக்கேன். அப்போ எனக்கு 600 தான் நட்டமாக இருந்திருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, டேரெக்டாக போட்டுடலாமா? நட்டம் சதவீதம் ஃபார்முலா வச்சு அடுத்து போகலாமா? ம். இதுக்கு ஆன்சர், இதுக்கு ஆன்சர் 5% தள்ளுபடியில், ஓகே, ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? இப்போ எனக்கு உங்களோட கொஸ்டின் என்னன்னா, அந்த 5225 இருக்குல்ல, அது எத்தனை சதவிகிதம்? தள்ளுபடி என் குறித்த விலை வரும் பொழுது நம்ம யாரை 100%ன்னு எடுப்போம், அந்த விற்ற விலையை என்னன்னு எடுப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த 5225 என்பது எத்தனை சதவிகிதம்? சொல்லுங்க. வெரி குட். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா, என்னது, இந்த மார்க்கெடு ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டு செல்லிங் ப்ரைஸ்ன்னு வரும்பொழுது இவன் என்னோட 100%. இப்போ இவன்லேருந்து ஒரு 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 80% இருக்கும். ரைட்டா? அப்போ 5% தள்ளுபடினா இதோடைய மதிப்பு 95. அப்போ 95%ங்கிறது 5225 இருந்தா எனக்கு என்ன வேணும், குறித்த விலை எவ்வளோ? குறித்த விலைன்னு என்ன அர்த்தம், 100%. ரைட்டா? ஆமா தானே? 5% தள்ளுபடியில் 5225க்கு விற்கப்படுகிறது. அப்ப விற்ற விலை தான் 5225. அப்ப அந்த 5225ங்கிறது 95%. அப்ப 100% எவ்வளோ? அப்ப ஆன்சர் என்ன வரும், 5500. ஓகே, கிளியர்? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ இந்த மாடல் பாருங்க. ஆன்சர் இதுக்கு பாருங்க. ஒரு மனிதன் 10 புதினங்கள் வாங்கி, ஓகே, 10 புதினங்கள் ரூபாய் 8க்கு வாங்கி 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார். அப்போ அவருடைய லாபம் எவ்வளவு? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான், பட் இங்கே டெசிமல் வச்சு வந்திருக்கு. சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே,
சி இதை எப்படின்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை. சி ஓவராலாக 10 புதினம் ரூபாய் 8. அப்போ என்னோட சிபிங்கிறது 8. ஆனால் செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்னன்னா, நான் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்கிறேன். அப்போ 1.25 இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோக்கு விற்றுருப்பீங்க? 12.5 ரூபாய்க்கு விற்றுருப்பீங்க, ரைட்டா? அப்போ எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு? 4.5 ப்ராஃபிட். இப்போ 4.5 இன்ட்டு 8 இன்ட்டு 100, அவ்வளோதான். என்னுடைய ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. அப்போ இவனை ஃபுல்லாக மல்டிப்ளைடு பை 100ன்னு போடும்பொழுது 450. 450 பை 8. I8 40. அப்போ I8 40. மீதி எவ்வளோ இருக்குது நமக்கு? 50 இருக்குது. 6 8 48. அவ்வளோதான். 6 8 48. மீதி வந்து என்ன வரும்? 2. 2 டிவைடட் பை 8. இதை அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது? 1/4%. அப்போ 56 1/4%. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இங்கே ஓவரால் சிபி எவ்வளோ, ஓவரால் எஸ்பி எவ்வளோன்னு பார்க்குறோம். கிளியர்? அடுத்து போலாமா? ஸோ அடுத்த சம் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? சி ஒன்றும் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, அப்போது அவருடைய மொத்தமான சிபி என்னவா இருந்திருக்கு? 210. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் ஒரு பெட்டி அழுகிருச்சான். ஓகே, ஒரு பெட்டி அழுகி விட்டது. மீதமுள்ள பெட்டி, மீதமுள்ளது எத்தனை? 9. அந்த 9 பெட்டிகளை 250 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போது ஓவரால் எஸ்பிங்கிறது இதுதான், கரெக்டா? ஓவரால் எஸ்பிங்கிறது இதுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 9 5 45, 5 மீதி 4, 9 18. அப்போ 18ன்னு போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 9 18 22. கரெக்டா? அதே மாதிரி இங்கே ஒன்று நான் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க, 210 ஈச். அப்போ 10 பாக்ஸை நான் 210 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா மொத்தமான சிபிங்கிறது 2100 ரூபா. சரியா? இப்போ சொல்லுங்க, ஓவராலாக ப்ராஃபிட்டா லாஸா? ஓவராலாக ப்ராஃபிட்டா லாஸா? நான் 10 பெட்டியை 210ன்னு வாங்கி, ஓகே, ஒவ்வொரு பெட்டியையும் ஓகே 250 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 9 பெட்டி. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? இது மொத்தமாக அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ப்ராஃபிட். ஓகே, அப்போ மொத்தமாக ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் நமக்கு 150 ரூபா ப்ராஃபிட். 150 டிவைடட் பை என்னது? 2100 இன்ட்டு 100. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஜீரோக்கு, சாரி, டபுள் ஜீரோ கேன்சல். இதை இன்னும் அடிச்சு போட்டோன்னா 3 7 இல்லை 7 3 21, 5 3 15, ஒரு 0. இப்போ 50/7 இருக்கு. 50/7 ஆன்சர் என்னது? 7 7 49. மீதி 1/7%. கரெக்டா? இந்த 1/7 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.4% ப்ராஃபிட் அப்படின்னு வரும். 1/7னாலே இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 0.14. எஸ், மஞ்சு மேம் பாருங்க. ஓ 7 1/7ன்னு போட்டிருக்கீங்களா? சரி சரி, அதை நான் 71 நினச்சிட்டேன். ஸோ 7 1/7%. வெரி குட். ஸோ இந்த மாடலில் இன்னொரு கொஷின் பாருங்க. 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி அழுகி விடுகிறது. அப்போ மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 என்று விலைக்கு விற்கிறார் எனில் மொத்தமாக லாபமா நட்டம்? ட்ரை பண்ணுங்க. எட்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 வீதம் வாங்குகிறார். அப்போ இதுதான் நம்மளோட சிபி, ரைட்டா? அப்போ என்ன வரும்?
ஆ 130%. ஓகே, வெரி குட். ஸோ ஒரு 0, I8 40, மீதி 4, ஓர் 8 8. அப்போ ஆன்சர் என்னது? 4 ஆட் பண்ண 1200. ஐஎஸ்பின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெட்டி அழுகி விட்டதா? ஓகே, ஒரு பெட்டி அழுகிடுச்சுன்னா மீதி 7. 7 என்ன பண்ணுறாங்க? 190 விற்கிறாங்க. அப்போ 0, 9 என்ன வரும் நமக்கு? 63, 3 மீதி 6, ஓரே 7. அப்போ ஆன்சர் என்ன வருது? இந்த அமௌண்ட் வருது. வந்துச்சா? கரெக்டா? அப்போது ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டால் எஸ், ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்? 130 ப்ராஃபிட். அப்போ 130 டிவைடட் பை சிபி 1200 இன்ட்டு 100. ஸோ அடிச்சு போட்டால் 00 கேன்சல். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால், ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 10 12 வந்து நமக்கு 120. மீதி என்ன வரும்? 10 டிவைடட் பை 12 வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எனக்கு லாஸ்ன்னு இருக்கிறத நான் கேன்சல் பண்ணுறேன். சரியா? ஸோ சம்வாட் என்ன வந்துருச்சு? 10 புள்ளியில் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஓகே, சம்வாட் என்னது? நமக்கு 10 புள்ளியில் வரணும், அதுவும் ப்ராஃபிட் வரணும். அப்போ ஆன்சர் என்னது? 10.83%. ஐ மீன் 83%. 130ங்கிறது ப்ராஃபிட், அவன் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 130 ரூபாய் அதுதான் லாபம். நம்மக்கிட்ட கேட்டது லாப சதவீதம். லாப சதவீதம் என்பது 10.83%. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு சம், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இந்த ஃபைல் உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? நம்ம தானே. துணி துவைக்கும் இயந்திரத்தை 13,500க்கு வாங்குகின்றார். அதனை 12% நட்டத்திற்கு விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன? ஸோ ஆன்சர் 100% 13,500. அதனை 12% நட்டத்திற்கு விற்கிறார். அப்போ 12% நட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 88%க்கு விற்கிறார். அதான அதோட மீனிங். அப்போ எக்ஸ் 00க்கு 00 கேன்சல். இப்போ 135ஐயும் இன்ட்டு 88ன்னு போட்டால் நம்மளோட ஆன்சர். நம்ம தானே, ஆன்சர் வந்துடும். சரியா? 11,880. எஸ், வெரி குட். ஸோ இது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான கொஷின். 75 லட்சம் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ ஒரு கட்டிடத்தை வாங்குறதுக்காக 48,85,000 செலவு பண்ணிட்டார். அவர்கிட்ட மீதி எவ்வளோ பணம் இருக்கும்? சரிங்களா? ரொம்ப நார்மலான கொஷின். பட் இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல கேட்டது. பிரீத்தா மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. 11,800. ஓகே, பார்ப்போம். பாருங்க, ஆன்சர் வந்து 880 வருது. ஓகேவா? சரி, என்னது? இப்போ இது 50 லட்சம்னு வச்சுக்கிறேன். 50 லட்சம்னா மீதி என்கிட்ட 25 லட்சம் இருந்திருக்கும். கரெக்டா? மீதி எனக்கிட்ட ஒரு 25 லட்சம் இருந்திருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? 48 லட்சமா? அப்போ 48 லட்சம்னா அகைன் 1 லட்சம், 26 லட்சம். 85ல் மீதி என்னது? 15. ஆமாம் தானே? ஸோ 26,15,000. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுக்காக நம்ம இதை எடுத்தோம். அண்ட் இந்த கொஷின் இது நீங்களே போட்டுடலாம். ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற எல்லாமே சிபியில் தான் இருக்கும். ஓகே, நான் ஒரு வீடை வாங்கி ரெனோவேட் பண்ணுறேன், ஒரு காரை வாங்கி டெக்கரேட் பண்ணுறேன், ஒரு டேபிளை வாங்கி டெக்கரேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் விற்கிறேங்கிறப்போ அந்த டெக்கரேஷனுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே உங்களோட காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். போட்டுடலாமா டைரெக்டாக? ஸோ ஒரு வீட்டை 27,75,000 வாங்குகிறார். ஓகே, பின்பு உட்புறங்களை அழகுபடுத்தி எத்தனை லட்சத்துக்கு பாருங்க? 2,25,000 வந்து அவர் என்ன பண்றாரு? அழகுபடுத்துறார். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன வரும்? ஐ திங்க் 30 லட்சம்னு வரும். கரெக்டா? 30 லட்சம். ஆனால் 40% லாபத்திற்கு விற்கிறார். அப்போ 40% லாபம் அப்படின்னா ஓகே, 30 லட்சத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? 40%. டைரக்டாக கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்?
ஈஸியாக போட்டுடலாமா? 30 லட்சத்தோட 40%. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 12 லேக் வரும். அப்போ 12 லேக்னா என்ன அர்த்தம்? 30 லேக்ஸ் ப்ளஸ் 12 லேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 லேக்ஸ். இல்லை நான் கண்டுபிடிக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, 30 லட்சம் ஓகே இன்டூ 140% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ 42 லேக்ஸ். பட் நம்ம தான் வந்து ஷார்ட்கட்லலாம் படிச்சிருக்கோம்ல, 10% எவ்வளோ நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அது டக்குன்னு போட்டலாம். தென் இந்த கொஷின், இந்த கொஷின், ராம் என்பவர் 20% லாபத்திற்கு 405க்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் அதன் விற்பனை விலை எவ்வளவு? அதன் அடக்க விலை எவ்வளவு? ஸோ அது பர்சன்டேஜ் வச்சு போட்டுருவோமா? 120% கரெக்டா? அப்போ 120% நமக்கு 405. அப்போ 100% எவ்வளோ? ஈஸி தானே, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 6 2 12, I 2 10. ஐ திங்க் இது கண்டிப்பாக டெசிமலில் தான் வருது. அப்போ ஆன்சர் என்னது? 405 இன்ட்டு 5. அப்போ ஆன்சர் ING 25, 4 5 20. இப்போ 2025 டிவைடட் பை 6. 3 18. சி ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். 3 18, 3ல் ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஆப்ஷன் ஏ. ஆமாம் தானே? 3 18. அப்போ சம்திங் 337.50. இல்லை நான் ஃபுல்லாக போடுறேன்னா போட்டுக்கோங்க. கிளியர்? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து 14,355க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவிகிதத்தை காண்க. முன்னாடி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அமௌண்ட் கேட்டான், இப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எது எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 14,355ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 13,050ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்லா கவனிங்க, ரெண்டையுமே நான் சொல்கிறேன். 100% வந்து 13,050 அப்படின்னா 14,355 எத்தனை சதவிகிதம்? இப்படி கண்டுபிடிக்கலாம் பாக்ஸு. பட் இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் வந்து டெரிவேஷன் வந்து பெருசாக போகும். சரியா? நான் என்ன பண்ணுறேன், இவன்லேருந்து இவனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 14,355லேருந்து 13,350 நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ அது 5, இது ஒரு 0, இது ஒரு 3, இது 1. சரியா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த அமௌண்ட்டை தான் நான் வரியாக கட்டியிருப்பேன். ரைட்டா? இந்த அமௌண்ட்டை தான் நான் வரியாக கட்டியிருப்பேன். அப்போ இந்த அமௌண்ட்டு என்னுடைய டோட்டல் வேல்யூவில் என்னன்னு தெரிஞ்சால் போதும்ல. காஸ்ட் ப்ரைஸில் இந்த 1305 எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிஞ்சால் போதில்ல. இது பார்த்தோன்னே தெரியுதா? 13,050ல் இந்த 1305 எத்தனை பர்சன்டேஜ்? 13,050ல் ஓகே, இந்த 1305ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தெரியும்ல. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த வேல்யூ. அப்போ ஆன்சர் என்னது? 10%. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எஸ், வெரி குட். அண்ட் இது நம்மளோட லாஸ்ட் கொஷின், இன்னைக்கு செஷனுடைய லாஸ்ட் கொஷின். ஸோ நாளைக்கு மார்னிங் 6 to 7 மார்னிங் கிளாஸு. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். சரி, முடிவில் அவர் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதம் எவ்வளோ? ஸோ இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க.
ம் ஸோ இது ரொம்ப ஈஸியாக நமக்கு. என்னது, 1500 + 500 2000க்கு வாங்குறேன் அண்ட் 1800க்கு விற்கிறேன். 200 நமக்கு லாஸ். இந்த 200 சிபியில் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ரைட்டா? அவ்வளோ. ஓகே.